Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 13/6/2024. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மார்னிங் 9:30க்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் இன்னைக்கு செய்தித்தாளில் வந்த நீட் யூஜி 2024 ஸ்கேம் ரிலவெண்ட்டாகவும் இன்றைக்கி நடக்கக்கூடிய வழக்கு தொடர்பாகவும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 20,000 மாணவர்கள் கையொப்பமிட்ட நீட் யூஜி 2024 வழக்கு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது அப்படிங்கிற செய்திகள் உட்பட செய்தி குறிப்புகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே போல் SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இல்லைன்னா வீடியோவை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்றவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீட் யூஜி 2024 என்டையர் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும், அதாவது லாஸ்ட் டேட் வரைக்கும் கவுன்சிலிங் முடிச்சுட்டு அட்மிஷன் முடிச்சுட்டு நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிற இந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் நம்ம கொடுக்குற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வீடியோவாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி வந்த அந்த தலையங்கத்தினுடைய தலைப்பை மட்டும் நம்ம படிச்சிடலாம். ஏன்னா நிறைய செய்தி இருந்ததுன்னா டைம் அதிகமாக இருக்கும். நீட் வினாத்தாள் கசிவு விடை எங்கே? ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இதை எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுனாங்க, அந்த எக்ஸாம் எழுதுனவங்களில் எத்தனை பேர்த்துக்கு கருணை மதிப்பெண் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஏற்கனவே நம்ம பேசினது தான். 720க்கு 720 பேர் 67 பேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளெல்லாம் சொல்லிவிட்டு, அதனுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு நீட் தேர்வில் மாணவர்கள் 1000 கனவுகளை வினாத்தாள் கசிவதன் மூலம் அரை வினாடியில் அழித்துவிட முயற்சி செய்வது வெட்கக்கேடான ஒன்றாகும். ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைப்பதும் வானம் நோக்கி பறக்க ஆசைப்படும் பறவைகளின் சிறகுகளை முறிப்பதும் ஒன்றுதான். இந்த செய்தியை நீங்கள் முழுவதும் படிக்கணும் அப்படின்னா நான் இப்போ இதை என்ன பண்ணிடுறேன், அப்படியே வச்சிட்றேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்த விஷயம் இதுதான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வர இருக்கக்கூடிய மிக முக்கியமான வழக்கினுடைய விபரம். 20,000 மாணவர்கள் கையொப்பமிட்ட மனு மீது இன்று விசாரணை. உச்சநீதிமன்றத்தில் 20,000 மாணவர்கள் சைன் பண்ணி அந்த நீட் தேர்வில் நடந்த குளறுபடிகளை சுட்டிக்காட்டி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதனுடைய வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. இளநிலை மருத்துவ படிப்பு நீட் தேசிய தேர்வு நுழைவுத் தேர்வு எழுதியவர்களில் 1500க்கும் அதிகமான மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் வழங்கியுள்ளார்கள். அதில் 20,000 இதனை எதிர்த்து 20,000 மாணவர்கள் கையொப்பமிட்ட வழக்கு. இதை எடுத்து முன்னின்று நடத்தவர் யார் அப்படின்னா ஃபிசிக்ஸ்வாலானுடைய CEO அலக் பாண்டே சார் இதை கண்டக்ட் பண்ணுறாரு. இதை நம்ம இன்றைக்கி காலையில் போட்ட வீடியோலையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். 1500 மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கியது தொடர்பாகவும் இதனால் 70லிருந்து 80 மதிப்பெண் கூடுதலாக மதிப்பெண் பெற்றுள்ளனர் அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 718 719 அப்படிங்கிற இம்பாசிபிள் ஸ்கோர் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இன்று விசாரணைக்கு வர உள்ளது. இதனுடைய வழக்கினுடைய விபரம் இன்று தெரியும் பட்சத்தில் அதனுடைய அனைத்து அப்டேட்டுகளையும் நம்ம SAP Views யூடியூப் சேனலில் உடனுக்குடனாக நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியை நீங்கள் முழுவதும் படிக்கணுன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் முழுமையாக படிச்சுக்கலாம். உயர்நீதிமன்ற மனுக்களையும் ஒன்றாக விசாரிக்க கோரும் NTA. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் NTAக்கு எகென்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த எல்லா கேஸையும் ஒன்றா ஒரே இடத்துல நடத்துவதற்கும் NTA கோரிக்கை விடுத்துள்ளது. ஏன்னா கேஸினுடைய முக்கிய 3 சாராம்சம் என்னென்னா, ஒன்று கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் டேயில் லீக் ஆனதுக்கும், அதே போல் கிரேஸ் மார்க் கொடுத்ததுக்கு,
அப்புறம் அந்த ஸ்கோர் 718 719 இந்த மாதிரியான வழக்குகளை தான் எல்லா இடங்கள்லையும் எல்லா நீதிமன்றங்களையும் பதிஞ்சிட்ருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல நடத்தணும் அப்படின்னு என்டிஏ வந்து மனு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் நேற்று பார்த்திங்கன்னா என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டினுக்கும் அதுக்கான என்டிஏ தரப்பு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நேற்றே வீடியோவில் போஸ்ட் பண்ணிட்டோம். என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயும் இருக்குது. அதையும் ஒரு தடவை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அடுத்த நியூஸ் வந்து இது இன்றைக்கி வந்த நியூஸ் பேப்பரில் வந்தது தான். இதுவும் நீட் யூஜி 2024 நடந்த அந்த மெஸ்அப், அதாவது முறைகேடு தொடர்பான செய்தியும் அதனுடைய விளக்கமும், அதனுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம பார்த்துடலாம். பேப்பர் லீக் இன் பீகார் அண்டு கோத்ரா, சிக்னிஃபிகண்ட் இன்க்ரீஸ் இன் ஹை ஸ்கோர், அதாவது உச்சகட்ட கட் ஆஃப் உயர்வு, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிரேஸ் மார்க் அண்ட் மார்க் இன்ஃப்ளேஷன். அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டாப் 100 கான்சன்ட்ரேட்டட் இன் அ பர்டிகுலர் ரீஜன் சிட்டி. அடுத்தடுத்து வரக்கூடிய டாப் ரேங்க் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு மையத்திலிருந்து வந்திருக்குது. வாட் ஹேப்பன்ட் அட் அ சென்டர் சவாய் மதோப்பூர் ராஜஸ்தான். அடுத்தது இன்ஸ்டன்ஸ் ஆஃப் பேப்பர் சால்வர் கேங், அதாவது எக்ஸ்பர்ட்டை வச்சு பேப்பரையும் சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் பரவிட்டுருக்குது. அதாவது 20 லட்சம் ரூபா கொடுத்து வினாத்தாள் கசிய வைத்தது, 30 லட்சம் 40 லட்சம் இந்த மாதிரியான ஏஜென்ட் மூலமாகவும் கொஷின் பேப்பர் லீக் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வைவேர் ரிசல்ட் அனௌன்ஸ்டு அஹெட் ஆஃப் ஷெட்யூல்டு டேட். அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது ஷெட்யூல் டேட்டுக்கு முன்னதாகவே வெளியிட்டதன் காரணம் என்ன? கிளைம்ஸ் இந்த இன்கரெக்ட் ரிசல்ட்டு, கருணை மதிப்பெண் வழங்கியது, அதே போல் இன்கரெக்ட் ரிசல்ட்டுக்கான கிளைமு. இன் அ வைரல் வீடியோ கேண்டிடேட் அலைனிங் discrepancy in marks, result not available in online and receipt of a torn OMR sheet. OMR கிழிஞ்சதா ஒரு வைரல் வீடியோ போயிட்டுருக்குது. அதுக்கான பதிவையும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்தியும் நீங்கள் முழுமையாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு தடவை முழுமையாக படித்து பார்த்துக்குங்க. ஏன்னா எல்லா செய்திகளையும் ஒரே வீடியோவில் கொண்டு வந்தோம்னா டைமும் ஜாஸ்தி ஆயிரும். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு இன்று நடைபெறவுள்ள அந்த வழக்கினுடைய விபரம், அதனுடைய அப்டேட் தேவை அப்படின்னா தொடர்ந்து நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. எந்த ஒரு அப்டேட் கிடைச்சாலும் உடனடியாக நம்ம சேனலில் நம்ம அப்டேட் கொடுத்துருவோம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம், அதையும் பார்த்துருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோடு மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. இப்போ நீட் யூஜி 2024க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே 5 நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1 இல்லை ரவுண்டு 2 எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இப்போ நீட் யூஜி 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும்
இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், சி யூ.